வணக்கம் மாணவர்களே, நாம் இன்றைக்கு இந்த காணொலியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வகுப்பு 6 தமிழ் 3ஆம் இடைப்பருவத் தேர்வு 2024 விருதுநகர் மாவட்டம் வினாத்தாளில் உள்ள 1 முதல் 17 வரை உள்ள கேள்விக்கான பதிலை நாம் ஏற்கனவே படித்தாச்சு, அப்படி தானே? இனி இந்த காணொலியில் 18வது கேள்விக்கான பதிலை படிக்கலாம். வாங்க காணொலிக்குள்ளே போகலாம். கட்டுரை எழுதுக. 18. வேலு நாச்சியார் சிவகங்கையை மீட்ட நிகழ்வை சுருக்கமாக எழுதுக. சரி, இப்போ இதை நம்ம ஒரு கதை மாதிரி படிக்கலாமா? சரி, நான் கதை சொல்கிறேன், அதை கேளுங்கண்ணே. வேலு நாச்சியார் உங்களுக்கு தெரியும், அப்படி தானே? அவங்க திண்டுக்கல் கோட்டையில் தங்கியிருந்து ஒரு படையை திரட்டி அவங்களுக்கு எல்லாருக்கும் என்ன கொடுத்துருக்காங்க? பயிற்சி அளிச்சிருக்காங்க. 8 வருஷத்துக்கு பிறகு அந்த திண்டுக்கல் கோட்டையில் வேலு நாச்சியார், அமைச்சர் தாண்டவராயன், தளபதிகளாகிய பெரிய மருது, சின்ன மருது, அப்புறம் குறுநில மன்னர்கள், இவங்க எல்லாருமே சேர்ந்து ஆலோசனை செஞ்சுருக்காங்க. அப்போது வேலு நாச்சியார் ஐதர் அலிகிட்ட உதவி கேட்டிருக்காங்க. உடனே ஐதர் அலி என்ன செஞ்சுருக்காங்கன்னா, ஒரு 5000 குதிரைப்படை வீரர்களை என்ன செஞ்சுருக்காங்க? வேலு நாச்சியாரோட ஹெல்ப்புக்கு அனுப்பி வச்சுருக்காங்க. அப்போது வேலு நாச்சியாருடைய படை வீரர்களும் குதிரைப்படை வீரர்களும் சேர்ந்து சிவகங்கையை புறப்பட என்ன செஞ்சிட்டாங்க? கிளம்பியாச்சு. இப்போ விஜயதசமி திருநாள் அன்று பெண்களுக்கு மட்டும்தான் அந்த கோட்டைக்கு செல்ல அனுமதி உண்டு. வேறு யாருக்குமே அங்கே என்ன கிடையாது? அனுமதி கிடையாது. அதுக்கு முந்தின நாளே இவங்க என்ன செஞ்சாங்க? சிவகங்கையை நோக்கி புறப்பட்டாச்சு. புறப்பட்டதுக்கப்புறம் மறுநாள் காலையில் அந்த பெண்களுடைய படைப்பிரிவு இருக்கா, அதுக்கு குயிலி தான் என்ன செஞ்சுருக்காங்க? தலைமை தாங்கியிருக்காங்க. ஆனால் அவங்க மாறு வேடத்தில் தான் என்ன செஞ்சுருக்காங்க? அங்கே உள்ளே சென்றிருக்காங்க. அங்கே உள்ள ஆயுத கிடங்குல என்ன செஞ்சுருக்காங்க? அந்த குயிலி தன்னோட உடலில் தீ வச்சுக்கிட்டு உள்ளே குதிச்சிட்டாங்களாம். ஆயுத கிடங்குனா என்னன்னு தெரியுமா? முதல்ல இந்த போரில் பயன்படுத்தக்கூடிய அந்த ஆயுதங்களை சேகரித்து வைக்கக்கூடிய இடத்துக்கு பேரை தான் என்னென்னா ஆயுத கிடங்கு, சரியா? அது உள்ளே குதிச்சிட்டாங்க. குதித்த உடனே வேலு நாச்சியார் என்ன சொல்கிறாங்க? நமது படை உள்ளே நுழையட்டும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆணையிடுறாங்க. ஆணையிட்ட உடனே படை வீரர்கள் என்ன செய்கிறாங்க? பாஞ்சு போய் ஆங்கில படை கூட என்ன செய்கிறாங்க? கடுமையாக போரிட்டு அவங்க என்ன பண்ணியிருந்தாங்க? வெற்றி அடைஞ்சிருந்தாங்க. அப்போது இந்த சிவகங்கையை மீட்டதுக்கு காரணமாக இருந்தது யாரெல்லாம்? குயிலியோட உயிர் தியாகம், அப்படி தானே? உயிர் தியாகம், அவங்களுடைய துணிச்சல், தியாகம், வீரம், இது எல்லாமே அவர்களை என்ன செஞ்சிச்சு? தலைவணங்க வச்சுது. அப்போ வேலு நாச்சியாருடைய வீரம், மருது சகோதரர்களுடைய ஆற்றல், ஐதர் அலியோட உதவி, இது எல்லாம் இணைஞ்சி தான் அவங்க என்ன பண்ணாங்க? அந்த சிவகங்கையை மீட்டாங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? ஓகே, பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கண்ணே. சரி, கீழ்காணும் தலைப்பில் கட்டுரை எழுதுக. அறம் செய்ய விரும்பு. அறம்னா நேற்று என்ன படித்தோம்? தர்மம் சொன்னேன், அப்படி தானே? அறம்னா என்னது? தர்மம். சரி, இதுக்கு முதல்ல நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு குறிப்பு சட்டகம் எழுதிக்கிடணும். முன்னுரை. அறம் என்றால் என்ன? அறத்தினுடைய முக்கியத்துவம், ஔவையாரின் அறம் பற்றிய கருத்து, திருவள்ளுவரின் அறம் பற்றிய கருத்து, முடிவுரை. இந்த குறிப்பு சட்டகம் நான் இப்போ சொன்ன மாதிரி எழுதிட்டு அதில் உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்களே என்ன செஞ்சுக்கலாம்? எழுதிக்கிடலாம். சரி, ஓகே. இப்போ இந்த கேள்விக்கான பதில் அனைத்தையுமே நாம் என்ன செஞ்சிட்டோம்? பார்த்து விட்டோம். இந்த வினாத்தாள் உங்களுக்கு ஒரு பிரயோஜனமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் ஒரு லைக் கொடுங்க. நன்றி.